நீ மாவட்ட செயலாளர் ஆவறதுக்கு என் பணம் வேணும், நீ எம்எல்ஏ ஆவறதுக்கு என் பணம் வேணும். ஆனா எங்களுக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டீங்க. எங்க இருந்தோ நம்ம ஊருக்கு பொழைக்க வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டான். தேர்தல் வராமையா போயிட போகுது. பாத்தியா பாத்தியா, இப்படி ஏதாவது ஆத்திரப்பட்டு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு. பணம் பணம்னு சொல்றிய, அந்த பணம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அவன் அப்படி இல்ல. அவன் புத்தியை யூஸ் பண்றான், காரியத்தை சாதிக்கிறான். ஊர்க்காரங்க முன்னாடி கைய சச்சா அவன் பொத்து பொத்துன்னு செத்த போன மாதிரி உட்காரானா சும்மாவா? அவன் நியாயத்தை சொல்றான், நல்லதை செய்யறான். நாம அப்படியா? என்னடா டப்பா, ஆட்டை போட்டு தள்ளிட்டீங்களா? அது இல்லாம எப்படிங்க உள்ள நடந்துகிட்டு இருக்கு? ஏண்டா போன தடவை அந்த ஆடு நீங்க வெட்டி செத்ததா இல்ல தானா வயசாயி செத்ததா? கரும 2 நாளா வயிறு செரிக்கவே இல்ல. அது எப்படிங்க அவளை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இருக்கிற எரிச்சல் இவன் வேற. இவன் மேல எரிஞ்சு விழுந்து என்ன தாவ போகுது? இவன் அடிச்ச ஒரு அடியாவது அவன் அடிக்க முடியுமா உங்களால? அதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்க தாத்தா இங்கிலீஷ்காரனுக்கே ஐடியா கொடுத்து ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவரு. அந்த ரத்தம் தானே இது. அந்த புத்திய இவன் விஷயத்துக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். புரியல? அவங்கிட்ட நேருக்கு நேரா முறைக்கிறத விட்டுட்டு மறைஞ்சு நின்னு அடிக்கணும். அடிச்சது யாருன்னு தெரியக்கூடாது, எப்படி அடிச்சோனும் தெரியக்கூடாது. நீங்க அடிங்க அடிங்க. அறுப்பு ஆரம்பிச்சுட்டாங்க. பாதி வெள்ளாம நல்லபடியா வந்திருக்கு. தெக்கு தொட்டை மட்டும் கொஞ்சம் வாட்டமா இருக்கு. தண்ணி பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சிட்டு அதுவும் கைக்கு வந்துடும். அதான் எம்எல்ஏ சொல்லிட்டாரே, மந்திரிட்ட பேசி பிரச்சனையை தீர்த்துறேன்னு. எம்எல்ஏ தீத்துருவார், உடனே தீத்துருவார். மாமா மல்லிகை பிடிக்க போறேன். ஏய் குட்டி, பாத்து கீழே விழுந்துற போற. டேய், அது புறாவுக்குடா. போடா கூட போடா. எப்ப பாரு தின்னுக்கிட்டு 2 எடுத்து வாயில போட்டேன். அதுக்கு சின்னையாகிட்ட எடுத்து சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். வணக்கம் தம்பி, உங்களை பார்க்கத்தான் வந்தோம். நம்மூர் காளியம்மன் கோயில்ல 20 வருஷமா ட்ரஸ்டியா பெரிய வீட்டுக்காரர் தான் இருக்காரு. வருஷா வருஷம் விசேஷம் போக்குவரத்துன்னு நடக்கும். அதுக்குன்னு கணக்கு வழக்கு எதுவும் நாங்களும் கேட்டதில்ல, அவரும் கொடுத்ததில்ல. எங்க கூலி மாதிரிங்க. நாங்க நம்புற சாமிய அவரை நம்பி ஒப்படைச்சங்க. என்னைக்கு எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கே அந்த மரியாதை போயிடுச்சுங்க. இனிமே பொறுப்பை நீங்க தாங்க ஏத்துக்கணும். அது சரி. இப்பெல்லாம் பதவிங்கிறது தோல்ல மாட்டிக்கிற துண்டு இல்லைங்க, பெரிய மூட்டை. அதை சுமந்த அடுத்தவன் கஷ்டத்தை சுமக்க முடியாது. அதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. என்னால ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன இப்படியே விட்டுருங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பொழப்புலயும் ஒரு தெம்பு வந்திருக்கு. அது என்னைக்கு நீடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் தம்பி. இது ஒண்ணும் எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ இல்லைங்க. இது நாங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற மரியாதைங்க. அதான் யாராவது ஒருத்தர் இலவசமா 100 வேஷ்டி சேலை தந்தா கூட போதும். உடனே அதை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுப்போம், ஓட்டு போட்டு தலைவனாக்குவோம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். பதவி மரியாதை கொடுத்து என்ன தள்ளி வச்சிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். நாங்க வரோம் சின்னையா. போயிட்டு வாங்க. மாமா குட்டி, மாமா என்னமாச்சு? மாமா என்னாச்சு? மாமா ஏன் ஆடுற? சொல்லுமா, யாராவது அடிச்சாங்களா? சொல்லு குட்டி, என்னாச்சு சொல்லு. என்னவோ பயந்த மாதிரி இருக்காளே. டேய், என்னடா ஆச்சு? நம்ம கௌரி ஆட்டுக்குட்டியை விரட்டிட்டு போச்சுல, அந்த ஆட்டுக்குட்டி சங்கரபாண்டி தோட்டத்துக்குள்ள போயிடுச்சு. வாயில்லா ஜீவன் கூட பார்க்காம சங்கரபாண்டி தம்பி சுட்டு கொண்டுட்டாயா. ஒருவேளை குறி தவறி பாப்பா மேல பட்டுருச்சுன்னா என்ன இருக்கும்? அண்ணே, சின்ன இருக்காருங்களா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நாங்க உடனே அவரை பார்க்கணும். ரத்தம் சின்னையா. ஐயா, என்னாச்சு? வறட்சி நிவாரணத்துக்காக அரசாங்கத்துல அரிசி கொடுத்தாங்க. அதை வாங்கி மார்க்கெட்ல வித்து போட்டு எங்களுக்கு புழுத்து போன அரிசியை கொடுக்கறாரு பெரிய வீட்டுக்காரரு. இது என்ன? உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஓடுற நாய்ங்க நாங்க. இப்படி ஏயா எங்களுக்கு துரோகம் பண்ணி எங்க வயித்துக்கு வஞ்சனை பண்ணீங்கன்னு கேட்டேன் ஐயா. என்ன அடிச்சு மூக்க உடைச்சு போட்டாங்க ஐயா. நாம யோசிச்சு பார்க்காம இருக்கிற வரைக்கும்
ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் கேட்டது கிடைக்கும். கேள்வி கேட்டாத்த அடிக்கிறாங்களே. அதை ஒருத்தர் கேட்டா அப்படிதான், ஊரே ஒன்னா சேர்ந்து கேட்டா கிடைக்கும். இப்ப என்ன, உங்களுக்கு அரிசி தானே வேணும்? அண்ணே தம்பி, கோடவுன்ல இருந்து வேணுங்கிற அரிசி அனுப்பி வைங்க. முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. சரி. இந்தா, யார் இவனை அடிச்சது? சங்கரபாண்டி கை வரிசை. அட பாவமே. சரி வாங்க போலாம். ஏற்கனவே தானே தலைக்கு மேல போகுது, அதுல இது வேறயா? சித்திர, ஐயா, காசு பணம் போதே நான் கவலைப்படல. சங்கரபாண்டி ஏற்கனவே காஞ்ச முளையில உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கான். இதுல இவங்க வேற இங்க வந்தா தெரிஞ்சுனா அவன் என்ன செய்வானோ ஏது செய்வானோ. சரி, இப்படி வாரி வாரி வழங்குறாருல, எங்க மச்சான் எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்க போறாரா இல்ல என்ன தான் பட போறாரா? ஒண்ணும் கிடையாதுல்ல, நமக்கு இருக்குதுல்ல. இந்த பாரு, அவர் தெரிஞ்சுதான் செய்யறாரு, நீ தான் தெரியாம பேசிட்டு இருக்க. வேலையை பாரு. செய்ய செய்ய தெரிஞ்சே செய்யுங்க. நான் ஒண்ணு நாளைக்கு செய்ய போறேன், அத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. டேய், என்ன கேனப்பை மாதிரி தனியா நின்னு புலம்புறான்னு பாக்குறியா? போடா, நாளைக்கு தெரியும் சொல்றேன்ல. ஏய், நாளைக்கு தெரியும்ன்ற அப்புறம் நான் லுக்கு போட. அட, என்ன ஒருத்தன் கூட மதிக்க மாட்டேன். ஏய், கூட்டு என்ன வேடிக்கை பாக்குறியா? கூட்டிட்டு தான் இருக்கோம். சரி 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 சரி. சரி. தேங்காய், பழம், பூ தட்டோட எல்லாரும் வரிசையா இறங்கு. சீக்கிரம் சீக்கிரம் இறங்கு. வாங்க வாங்க வாங்க. வெளியில போய் சாப்பிடுறா, உள்ள பெரிய விருந்து இருக்கு. இருந்தா இவனே ஓசி இதுல ஒரு கூட்டத்தை கூட்டு வரான். அந்த காரியம் முடியட்டும், முதல்ல இவனை காலி பண்ணிடுறேன். ஏய், என்ன இவனே ஓசிச்சோரு, இவன் முன்னாடி என்ன இவ்வளவு பேர் யோசிச்சியா? ஏய், உன் மனசுல இருந்தது எனக்கு எப்படி தெரியும் நான் நினைச்சேன். இல்ல இல்ல, எனக்கு தெரியும்டா. போய் என் தங்கச்சி புருஷனை வர சொல்றா. உங்க தங்கச்சி புருஷன் எங்க இருக்காரு? போய் என் மச்சான வர சொல்றா. மச்சானா? போடா. உங்களுக்கு இது கிறுகிறுக்கு பிடிச்சிருச்சு. சாமிக்குன்னு வா. நம்ம என்னதான் கஞ்சி கஞ்சி கேட்டாலும் மயில் தோவ போடுமா? சிங்கம் மாத்திரம் பல்ல கழட்டி கையில கொடுக்குமா? அப்புறம் புலி நகத்தை கொடுத்துருமா என்ன? நாம தான் இறங்கி பல வேலைகளை செய்ய வேணும். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணை கூட்டு போறது கேவலம் வாங்க. நான் அண்ணிய வீட்டுக்கா கூட்டி போறேன், அவ வாழ போற வீடு. ஏன் தங்கச்சியே நானே கூட்டி போய் நிச்சயம் பண்ணி கொடுக்கல, என்ன குறைஞ்சு போச்சுன்னு. அப்புறம் கல்யாணம் காட்சி பிள்ளை ஊட்டி ஆச்சுன்னு வச்சுக்கேன், மச்சானோட ஊர் சொல்லி குறைஞ்சு வரும்ல. சோசிய வேற இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கேன். அதனால சட்டு போட்டு காரியத்தை முடிச்சிடுவோம். ஏய், பாய விரிச்சு விடுறா. வாங்கப்பா, விரிச்சு விடு பாய. இங்க வாங்க. இல்ல என்னடா எவ்வளவு நாள் உங்க கூட இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கீங்க. என்ன வளர்ற? வளர்றனா? என்ன விளையாட்டா? அங்க பாருங்க, வாசல்ல பட்டு புடவை கட்டி தாம்பாள தட்டோட பாய விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அம்மா, ஏப்பா பொண்ணுக்கு நகை நட்டுலாம். நகையை நான் கொடுத்து கல்யாணம் பண்றது இங்க எதுக்கு வரணும்? இங்க இருக்கிறத கரெக்ட் பண்ணணும்யா. புறாத்தையும் ஊராந்தீங்கறா. வாங்க வாங்க, உட்காருங்க. மச்சான், தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, மச்சான் மச்சான் மச்சான், கொஞ்சம் வரீங்களா? இதோ வர்றேன். மச்சானுக்கு அவசரத்தை பத்தி இல்ல, விட்டு அங்கேயே பிள்ளை பத்துருவாரு. இப்ப என்னடா செய்வ? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவர் செய்வார். அதுக்கு தாண்டா எல்லாரும் வந்திருக்காங்க. போடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அவர் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு போடுவார். விளையாடுறியா? அக்கா புருஷங்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இதுதான் கடைசி. இந்த மாதிரி வேலை எல்லாம் இனி என்கிட்ட வச்சுக்கிட்ட பேத்துருவேன், தெரியுமில்ல? சரி சரி, வந்தது வந்தாச்சு. காஃபி சாப்பிட்டு கிளம்புற வழிய பாரு. சொல்லாம கொள்ளாம இப்படி பொண்ணையும் கூட்டிட்டு வந்து நின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணோட மனசு என்னெல்லாம் நினைக்கும்? போய் அனுப்புற வழிய பாருங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த சோசியார செருப்பால வழி இந்த பக்கம். தப்புதான், விட்டுடு. அந்த ஆளுக்கு மான மரியாதை தான் இல்லனா இப்ப புத்தியும் இல்லைன்னு காட்டிட்டாரு. ஏன் எழுத்து அந்த ஆள் கூட வாழ வேண்டியிருக்கு. பரவாயில்ல, விடுக்கா. ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்ல, அப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு எதுவும் இருக்காதுல்ல. இந்த பொண்ணுன்னு இல்ல, வேற உனக்கு பிடிக்கிற நல்ல பொண்ணு சித்தி, பார்த்து. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, நான் ஏன் வேண்டாம்னு சொல்றேன் தெரியுமில்ல? அப்புறம் ஏன் கொஞ்ச நாள் என்ன சும்மா விட்டுருங்க, தனியா விட்டுருங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. சரி விடுப்பா. சரி, நடக்கிறப்ப எல்லாம் தானா நடக்கும். ஓகேயா? டேய், வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல? முடிஞ்சிருங்க. பாம்பேல இருந்து பொண்ணு வராப்பா. இந்த பினோலெக்ஸ் கம்பெனி நல்ல கம்பெனியாடா? சந்தேகமே இல்லைங்க, பினோலெக்ஸ்னா நம்பர் ஒன்னுங்க. சீக்கிரம் சீக்கிரம். டேய் டப்பா, டேய் எங்கடா மணிமேகலை? எங்கடா அவங்க? நேரா ஊருக்கு வந்தமா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம வயல பாக்குற வரப்பு பாக்குறன்னு போயிட்டாங்க. அவங்க மட்டுமா போயிருக்காங்க? கூட நல்ல அழகான பொண்ணு வந்திருக்கு. எல்லாரும் என்னமா நல்லவனா இருப்பானா? அறிவு கட்டவனே. டா ஓ ஓ. டாடி, ஏய் மணி, எப்படிமா இருக்க? எப்படி
இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ எப்படியா இருக்க செல்லம்? நல்லா படிக்கிறியா? ஒழுங்கா படிக்கிறாளப்பா? மணிக்கண்ணா பாட்டி பேத்தி வந்துட்டா. வா 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 வா. ராஜா நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன். மணி இது பாரு உம்மா பாரு அம்மா கூப்பிடுறா. மா என்னடி இப்படி அழிச்சு போயிட்டேன்? மணி நல்லா இருக்கியா? எனக்கு என்ன இந்த தடவை ஒரு மாசம் இங்கதான் ஸ்டே. ஏய் சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. பாம்பேல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களாம். சாப்பாட போட்டு அசத்துங்க. அப்புறம் அதை விட வேற வேலை என்ன? எங்க இந்த டேய் வாடங்க. டேய் வாடா. யாரு யார் சார் நீங்க? சார் நீங்க யாரு? யாருன்னு கேக்குறல சார். யார் சார் நீங்க? இதுல போட்டு முடிச்சிட்டேன். நே அப்ப நான் தான் அடிக்கணும். நஹி தோ நஹி. என்னடி நை நை பாரு. இந்த கால் இதோட முடியுது. அப்ப ஏன்டி சண்டை போட்டுக்கிறீங்க? கல்யாண வயசுல இருக்கீங்க, ஒரு பல்லாங்குழி கூட ஆட தெரியாம இருக்கீங்க. போ பாட்டி, கல்யாணம் பண்ணிட்டு பல்லாங்குழி ஆடிட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்ணுவீங்களா? ஆடி இருங்க இருங்க, நான் சொல்லி தர்றேன். இந்த முத்தெல்லாம் எடுத்து குழியில 5 போட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். 2 நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். ஏதா இருந்தாலும் சின்ன பண்ணிக்கிட்ட பேசி. சரிங்க. எம்எல்ஏ பார்த்தனே, அவர் உங்களை பேச சொன்னார். இன்னைக்கு நைட் அவர் மெட்ராஸுக்கு போறாராம். வேற ஏதாவது சொன்னானே? இல்ல, எல்லாம் உங்ககிட்ட பேசுறீங்க. டேய் இறங்கடா கீழே. சொல்லு, எல்லாருக்கும் தெரியணும்ல. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரையா, என்னை காப்பாத்துங்கய்யா. ஐயா ஐயா, நீங்க சொல்லிதான் அவர் அரிச்சு கூடல நான் விஷத்தை வச்சேன். ஐயா, என்னை விட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா தெரியுமில்ல, குழந்தைங்களுக்கு அனுப்புற அரிசின்னு தெரியுமில்ல. ஏன் செஞ்ச? ஒரு தலைமுறைக்கே சமாதி கட்ட பாத்தியே. மனுஷனா நீ? பெத்தவங்க சாபத்தை உன் குடும்பம் தாங்குமா? சொல்லு. உனக்கும் தாய்ப்பால் தானே விட்டாங்க, விஷம் இல்லையே. என்னடா வாய்க்கு வந்தபடி பேசுற? எவனோ ஏதோ சொல்லுவான், அதை நம்பிட்டு வந்து நிக்கிறியே. நாளைக்கு உன்னை பத்தி சொன்னா என்னடா செய்வ? பேசாத. நமக்குள்ள பிரச்சனைனா நாம தான் தீர்த்துக்கணும். மத்தவங்களை கொண்டுட்டா உன் ஆசை என்ன? அடுத்தவன் என்ன கெட்டவன் சொல்லணும், அதானே? அதுக்காவது ஊர்ல ஒருத்தன் உயிரோட இருக்கணும்ல. எல்லாரையும் கொண்டுட்டு சுடுகாட்டுக்க பெரிய மனுஷனா போறியா? ஜனா, என்ன அழிக்கலாம்னு நினைச்சா முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன எதிர்க்கிறவன் பலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வளர்வேன். என் ஜாதகம் அப்படி. இன்னொரு தடவை என்னம்மா, எல்லாரும் நான் சொன்ன மாதிரி வேண்டிக்கிட்டீங்களா? விளையாட்டுக்கு சொல்லல, இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் உடனே கல்யாணம் ஆயிடும். இவ்வளவு நாள் உன் கூடவே இருக்க, என்கிட்ட இதை நீ சொல்லவே இல்லையே.
டேய் இதெல்லாம் மனுஷங்க நம்பிக்கைடா உனக்கு எதுக்கு உள்ளூர் குளம் தீர்த்தமாகாதம்பாங்க ஓ. நான் உன் பக்கத்துல இருக்கனால என்னோட பர்சனாலிட்டி உனக்கு தெரியல ஓஹோ. ஏன்னா நார்த்து பாத்தீங்களே கேட்டு பாரு இந்த பக்கம் திரும்பினா சல்மான் கான் ஆ. இந்த பக்கம் திரும்பினா ஷாருக் கான் ஆ. இந்த பக்கம் திரும் அம்ஜத் கானா என்ன பேச்சே காணோம்? அதானே யாருங்க ஆஹா எங்க காலத்துல எல்லாம் பொம்பளைகளுக்கு கல்யாணம் ஆகி